ஸோ இப்போ ஹியூமன் ஃபிசியாலஜியில் பிரித்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வாயு பரிமாற்றம், சுவாசம் மற்றும் வாயு பரிமாற்றம் என்ற தலைப்புகளில் நம்ம இப்போ பார்க்குறோம். வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். இல்லை கொஸ்டினை வச்சு ஈஸியாகவும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம், எந்தெந்த பார்ட்டில் இங்கே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்றது நம்ம எளிமையாகவும் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா யாருடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சார் அப்படின்னா ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், மனித சுவாச மண்டலம். அதுதான் நம்ம இந்த தலைப்புகளில் நம்ம. ஸோ இது எப்படி இந்த ப்ராசஸிங் ஆகுது? ரெஸ்பிரேஷன் தான் நம்மளுடைய எல்லாமே. இது ஏதாவது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்களே, என்னுடைய உயிரே நீதான் அப்படின்னு சொல்கிறாங்க, உயிர் மூச்சு, இந்த மாதிரி எல்லா வார்த்தைகள்லாம் என்னன்னா, அந்த காற்று இல்லாமல் உடலில் எதுவுமே நடக்காது. அந்த காற்று எப்படி மனித உடலுக்குள்ளே சென்று, அது மனித உடலில் விலங்குகள்கிட்ட எப்படி அது போயிட்டு இந்த ப்ராசஸிங்கை வந்து அது பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ முதல்ல இது ஒரு ரூட் இருக்குது. இந்த ரூட் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். என்னன்னு பார்க்கலாம். நாசல் சேம்பர், நாசித்துளை அப்படின்னு சொல்கிறோம். இது என்னன்னு சொல்கிறாங்க நம்ம, நாசித்துளை. ரெண்டாவது பாரிங்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை பகுதி. இங்கே எழுதலாம். சரி, தொண்டை பகுதி. அடுத்தது லேரிங்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா குரல் வலை, லேரிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா, மூச்சுக்குழல். அதுக்கப்புறம் என்ன இருக்கு சார் அப்படின்னா மூச்சுக்குழல், ட்ரக்கியா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச், அதாவது மூச்சுக்குழல்கள். இது இந்த மூச்சுக்குழாய், அதுக்கப்புறம் இருக்கிற குழல்கள், அதுக்கப்புறமா அல்வியோலி, சிற்றறைகள் அப்படின்னு சொல்கிறோம். சிற்றறை இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நாசல் துளை, தொண்டை, இது வந்து பார்த்திங்கன்னா குரல் வலை, மூச்சுக்குழல், பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சோலிஸ் தான் கொடுப்பாங்க, அதாவது மூச்சு கிளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூச்சு கிளை. இது வந்து பார்த்தீங்கன்னா அல்வியோலி என்பது நுண்ணறை, காற்று நுண்ணறை அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வேணால் நம்ம கோட் பண்ணிக்கலாம். நாசல்னா நாசித்துளை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா குரல் வலை. அதுக்கப்புறம் வந்து ட்ரக்கியா, மூச்சுக்குழல், குரல் வலை, மூச்சுக்குழல், பிரான்ச், மூச்சு கிளைக்குழல், மூச்சு கிளைக்குழல். அதுக்கப்புறம் காற்று நுண்ணறை. ஸோ இதை தமிழில் கொண்டு வந்துடலாம். இப்போ ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் காமனாக. வந்து இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், பார்த்துடலாம். இதில் பற்றி நமக்கு சில கேள்விகள் இருக்கும். நாசல் சேம்பர்னா என்ன, பாரிங்ஸ்னா என்ன, ஸோ லேரிங்ஸ்னா என்ன, ட்ரக்கியானா என்ன, பிரான்ச்சஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஆல்வியோலிஸ்னா என்னன்னு கேட்பாங்க. நாசல் கேவிட்டிஸ் அப்படின்றது நம்மளுடைய லிப்ஸுக்கு அப்பர் சைடில் இருக்கக்கூடியது, நம்முடைய இந்த உதடுகளுக்கு மேல்புறமாக இருக்கிறது தான் நாசல் கேவிட்டிஸ், த ஸ்மால் ஹோல்ஸ். இது நாசல் கேவிட்டிஸ்.
ஸோ இந்த நாசல் கேவிட்டி என்ன பண்ணும், அட்மாஸ்பியருக்கு ஏரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டுட்டு வரும். அட்மாஸ்பியர்ஸ் ஏர், அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றை நம்முடைய உள்பகுதியில் துளை வழியாக கொண்டுட்டு வரும். இதான் வந்து முக்கியமான பகுதி. நெக்ஸ்ட் வந்து பாரிங்ஸ், தொண்டை. தொண்டை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அண்ட் ஓப்பன் இன்டு ட்ரக்கியா, ஓப்பன் இன்டு ட்ரக்கியா த்ரூ லேரிங்ஸ். தொண்டை பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் கார்டிலேஜினஸ் ஒரு போன், அது ஒரு குருத்தெலும்பான பகுதி. இது எல்லாமே குருத்தெலும்பு பகுதிகள் தான். பாரிங்ஸ் வந்து நதிங் பட் இட் இஸ் எ கார்டிலேஜினஸ் போன்ஸ், குருத்தெலும்புகளான ஒரு பகுதி. அது எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்டால் ட்ரக்கியாவை போய் திறக்குது, மூச்சுக்குள்ள போய் திறக்கும். ஆனால் எதன் வழியாக திறக்கிறது அப்படின்னா லேரிங்ஸ். லேரிங்ஸ் என்ற குரல் வலையின் மூலமாக மூச்சு குரல்களை திறக்கும். இது ஒரு சின்ன விஷயம் தான், ஞாபகம் வச்சுக்கணும். The pharynx open into trachea through larynx. அப்போ அவன் என்ன சொல்ற பாருங்க, இது தொண்டை பகுதி மூச்சு குரலை குரல் வலையின் மூலமாக திறக்கின்றது அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா, pharynx என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, எஸ் ட்ரக்கியா வந்து ஓப்பன் பண்ணுது இது. ஆனால் எதன் மூலமாக ஓப்பன் பண்ணுதுன்னா த்ரூ லேரிங்ஸ். லேரிங்ஸ் மூலமாக இந்த ப்ராசஸ் வந்து செய்யுது. லேரிங்ஸ்னால் என்ன சார்? அடுத்தது லேரிங்ஸ். லேரிங்ஸ்னால் என்ன? ஸோ அப்போ இது தேவையில்லை, இது ஆக்சுவலாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் வேணும். ஸோ இப்போ லேரிங்ஸ்னால் இது பேரிங்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் தான். இது பேரிங்ஸ்னால் என்ன? ஸோ பேரிங்ஸ் ஓப்பன் இன்டு ட்ரக்கியா த்ரூ லேரிங்ஸ். இந்த தொண்டை பகுதியானது மூச்சு குழலை குரல் வழியின் வாயிலாக திறக்கின்றது. அப்போ தொண்டை பகுதி என்பது எதனால் ஆனதுன்னா கார்டிலேஜினஸ், கார்டிலேஜியஸ் அப்படின்னு சொல்லப்படுற குருத்து எலும்புன்னு சொல்லுவாங்க. இது குருத்தெலும்பு, குருத்தெலும்புகளால் ஆன ஒரு பகுதி தான் இது. Next, larynx. It's called as sound box. இதை நம்ம ஒலிப்பெட்டின்னு சொல்றாங்க larynx because it provide sound. It provide sound. இதுதான் ஒலியை உற்பத்தி செய்கிறது. ஸோ அப்போ larynx வந்து ஒலியை உற்பத்தி செய்வதனால் இது ஒலிப்பெட்டி. It provides sound and responsible for the production of sounds. அந்த சத்தத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருப்பதே குரல் வலை தான். இப்போ குரல் வலையில் ஏதாவது அமுத்தி பிடிச்சிங்கன்னா நம்ம நார்மலாக பேசவே முடியாது. அப்போ நம்ம குரல் வலை தான் இது இந்த சத்தத்தை உருவாக்குறது, நம்ம பேசுகின்ற கத்துகின்ற சத்தத்தை உருவாக்குற பகுதி. இதுவும் குருத்தெலும்புகளால் உருவாக்கப்பட்டது தான், கார்டிலேஜஸ் தான். இதுவும் கார்டிலேஜஸ் அதுன்னு கொடுத்துருப்போம். கார்டிலேஜஸ் இதுவும் குருத்தெலும்பு தான். கார்டிலேஜஸ் போன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா குருத்தெலும்புகளால் ஆனது. அதாவது இட் ஹேஸ் அ ஃப்ளெக்சிபிள் இன் நேச்சர், நெகிழும் வளையும் தன்மை கொண்ட எலும்புகள் தான் குருத்தெலும்புகள். இப்போ இந்த காது மடல்களை இழுத்தா வருது, மூக்கு பகுதிகளை அசைக்க முடியுது. யூஸ்வலாக இருக்கிற ஒரு எலும்பை பிடிச்சி உடைச்சி இப்படி வளைக்க முடியும்னு வளைக்க முடியாது. அப்போ இந்த வளையும் நெகிழும் தன்மை கொண்ட எலும்புகள் தான் கார்டிலேஜஸ். ஸோ இந்த பார்க்கலாம் அப்படிதான். ட்ரக்கியா மூச்சுக்குழல். இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு நுரையீரலை நீங்கள் பார்க்குறீங்க, ஹியூமன் பாடியில் வந்து ஒரு நுரையீரலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வரும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்படி இருக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டு இருக்கும். இந்த பார்ட் தான் ட்ரக்கியா பார்ட். ஸோ இதுதான் என்னென்னா ட்ரக்கியா, மூச்சுக்குழல்ன்றது இதுதான் மூச்சுக்குழல். ஸோ இந்த மூச்சுக்குழல் வந்து என்ன சார் அப்படின்னா, இது வந்து ஒரு செமி கார்டிலேஜஸ் போன்ஸ். அது மற்ற குருத்தெலும்புகள் மாதிரி இல்லை, இது ஒரு செமி கார்டிலேஜஸ்டாக இருக்கும், கொஞ்சம் தடிமனாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் எக்ஸ்டெண்டட் டில் அண்ட் ஃபிஃப்த் அண்ட் லும்பார்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெர்னத்தில் இருக்கிற, லும்பார் கிடையாது, ஸ்டெர்னத்தில் இருக்கிற நம்மளுடைய மார்பு எலும்புகள் 5வது பகுதிகளுடன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, 5th ஸ்டெர்னம், மார்பெலும்புல இடது வலது 5வது மார்பெலும்பு வரைக்கும் நீண்டு காணப்படுகின்ற ஒரு பகுதி தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா. மூச்சுக்குழல் பத்தி கேட்பாங்க. இது செமி கார்டிலேஜஸ் போன்ஸ் which extended
till and left right of the fifth sternum. ஸோ அந்த ஐந்தாவது மார்பெலும்புகளுடன் வரைக்கும் அது நீண்டு காணப்படுகின்ற ஒரு குழல் மாதிரி இருக்கிற பகுதி, அதாவது இதுக்கு பேரு ட்ரக்கியா, மூச்சு குழல் அப்படின்னு சொல்றோம். அப்போ மூச்சு குழல்கள் பத்தி சொல்லும்போது அது என்ன, எது வரைக்கும் இருக்குதுன்றதை பத்தி நம்ம இங்க சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரான்ச், மூச்சு கடல்கள். இங்க பாருங்க, இப்போ இந்த ட்ரக்கியா இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த ட்ரக்கியா இங்க போய் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரான்ச் மாதிரி இருக்கும், அந்த பிரான்ச் அது. ஸோ இங்க பாருங்க, கிளைகளாக தோற்றுவிக்கிறது பாருங்க, நேராக வர மூச்சு குழல்கள் கிளைகளாக பிரிக்கிறதுனால இது மூச்சு கிளைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் கன்சிஸ்ட் அண்ட் பிரான்ச்சஸ். இந்த பிரான்ச்சஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி பிரான்ச்னு சொல்லுவாங்க இதை. இந்த பிரைமரி பிரான்ச்சஸ் வந்து என்ன ஆகும்னா செகண்டரி பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகும். செகண்டரி பிரான்ச்சஸ் என்ன ஆகும்னா டெரிட்டரி பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகுது. பாருங்க, இது பிரைமரி 1, இது செகண்டரி 2, இது டெரிட்டரி, அதாவது பார்த்தீங்கன்னா 3. அப்போ முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை மூச்சு கிளை குழல்களை உருவாக்குறது. அது என்ன ஆகுதுன்னா கடைசியா அது ஒரு பை போன்ற அமைப்பாக மாறுகிறது. லுக் லைக் சாக் லைக் ஸ்ட்ரக்சர். இட்ஸ் கால்ட் அஸ் அல்வியோலி, காற்று நுண்ணறைகளாக இருக்கும். ஸோ அப்போ கடைசியா அந்த நுண்ணறை மாடிஃபைட் ஆகுது. பாருங்க, இந்த ட்ரக்கியா மூச்சு கிழல்களாக மாறுது. கிழல்கள், இந்த மூச்சு கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி முதல் நிலை, செகண்டரி இரண்டாம் நிலை, டெரிஷரி மூன்றாம் நிலை மூச்சு கிளைக்கொள்ளல்களாக மாறி அவை அல்வியோல் என்று சொல்லப்படுகின்ற காற்று நுண்ணறைகளாக மாறுபாடு அடைகிறது. இந்த காற்று நுண்ணறை பார்ப்பதற்கு பை மாதிரி இருப்பதனால இது காற்று பை அப்படின்னு சொல்றாங்க, அல்வியோல்ஸ். ஸோ அல்வியோல்ஸ் வந்து mainly to conduct two important functions. One is the exogenous part, another one is the conducting part. இதில் வந்து பரிமாற்றுகின்ற பகுதியையும் கட்டுப்படுத்தும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கடத்துதல் நிகழ்ச்சிகளையும் அது வந்து என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துகிறது. கடத்துதல் மையம்னு ஒன்று இருக்கு, அதே போல வந்து பரிமாற்ற மையம்னு ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு மையங்களையும் கட்டுப்படுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்வியோல்ஸ். ஸோ இந்த அல்வியோல்ஸ் வரைக்கும் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற காற்றானது உள்ள வரும். ஸோ உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பேஸ்ட் ஆன் த பாடி டெம்பரேச்சர், உடலோட வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த கொண்டு வரப்பட்ட காற்றானது என்ன பண்ணுறோம், ஈரப்படுத்தப்பட்டு மாய்ஸ்சரைசேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் சென்ட் டு த செல்ஸ் த்ரூ பிளட், ரத்தத்தின் வாயிலாக எல்லா செல்களுக்கும் அனுப்பப்படும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸில் என்னென்னலாம் இருக்குது, இது வந்து ஆர்டராக கேட்பாங்க. முதல்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வியிலே என்ன இருக்குதுன்னா இங்கிருந்து ஆர்டர்ஸ் வரும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட். ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் கேட்பாங்க. இதை அசெண்டிங்லையும் கேட்கலாம், டிசெண்டிங்லையும் கேட்கலாம். ஸோ அதனால அந்த ஆர்டர்ஸை வந்து நம்ம கரெக்டாக நினைவில் வச்சுக்கணும். திஸ் இஸ் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். மனித சுவாச மண்டலத்தை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட்